இதுதான் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதனோட போஸ்ட்டு, வேக்கன்சிஸு, கல்வி தகுதி, வயது வரம்பு இதெல்லாமே பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டணும். நீங்கள் வந்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டோடைய நேம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர், இதை வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறதுனால இங்கிலீஷில் தான் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா டேட்டு, மந்த்து, இயரு, ஏஜ். தற்போது இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப தற்போது உங்களுக்கு என்ன வயது இருக்கோ அந்த வயதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா பெண்ணா அப்படின்ட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ கல்வி தகுதி வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோடைய முகவரி, உங்களுடைய பர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், செல்ஃபோன் நம்பர் இதை வந்துட்டு வேலிடாக கொடுத்துக்கோங்க. ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை ஃபர்தர் ஏதாச்சும் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அதை இந்த கால் மூலிமா தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க நம்பரில். தென் இமெயில் ஐடி, அதுவுமே வேலிடான இமெயில் ஐடியா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. பிளேஸு, டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கையொப்பம் இங்கே வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி. கீழே அதே மாதிரியே தமிழுக்கானது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் என்னென்னா நீங்கள் என்ன இங்கிலீஷில் அங்கே மேலே என்ன பண்ணீங்களோ அது அப்படியே கீழே வந்துட்டு தமிழில் நீங்கள் எழுத போகிறீங்க. அதையும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். மறுபடியும் உங்களுடைய ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேம் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர் தமிழில், தந்தை பெயர், பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம், வயது தற்போது உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பாலினம், கல்வி தகுதி மேக்ஸிமமாக எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ டிகிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். தற்போது இருக்கிற வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. ஓகேங்களா? இதெல்லாமே வேலிடான்னு பார்த்துக்கோங்க. இடம், நாள் குறிப்பிட்டு உங்களுடைய சைன் வந்து இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். இதுதான் அவங்களுடைய போஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட நலவாழ்வு சங்கம். அது வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதி தாங்க லாஸ்ட் டேட். 5:45 மாலை 5:45 நீங்கள் வந்துட்டு அந்த கொரியர்லேயோ போஸ்ட்லேயோ வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. இப்போது ஹாஸ்பிட்டல் பேர், அதனுடைய போஸ்ட் என்ன, வேக்கன்சிஸு, கல்வி தகுதி, அதுக்கான ஊதியம் இதெல்லாமே பார்த்துடலாம். இது என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனை. ஓகேங்களா? அந்த ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வந்துட்டு வேலை போடுவாங்க. காஞ்சிபுரம். என்ன போஸ்ட் அப்படின்னா டயட்டீஷியன் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸில் வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் ஃபுட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் ஹோம் சயின்ஸ் வித் நியூட்ரியன்ஸ் அண்ட் டயட்டிக்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் மேஜராக வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். ஓகேங்களா? பர் மந்த் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரியும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா நியூட்ரிஷன்லேயாகட்டும், கிளினிக்கல் நியூட்ரிஷன், இல்லைனா டயாபெட்டிக்ஸ், இல்லைனா ஃபுட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் பேச்சுலர் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ், அதாவது மேக்ஸிமமாக உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே ஹாஸ்பிட்டல் தான். என்ன போஸ்ட் அப்படின்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு 2 போஸ்ட். இதுக்கு வந்து 15 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ், அது வந்துட்டு 2 இயர்ஸ் கோர்ஸு அது போல். அதனால் 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
யார் கண்டக்ட் பண்ணதை முடிச்சிருக்கணும் அப்படின்னா கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஓகே, அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. மாத சம்பளம் 15,000 ரூபாய் வந்து அவங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர், மேனிஃபோல்டு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் அனஸ்தீசியா டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். அது ஒன்றே மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸில் எதுவுமே கிடையாது. மாதம் 15,000 ரூபாய் வந்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் ஹைஜனிஸ்டிக், பல் சுகாதார நிபுணர், இதுக்கு ஒரு வேக்கன்சி. இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ 2 years டிப்ளமோவில் வந்துட்டு டென்டல் ஹைஜினிக் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா இசிஜி டெக், இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர், இதுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னென்னா நீங்கள் வந்து +2 வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்டாக என்ன வச்சுருக்காங்கன்னா இசிஜி அந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த கோர்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே மாத சம்பளம் 15,000 ரூபாய் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு தியேட்டர் டெக், அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்னீஷியன் தான். இதுக்கான வேக்கன்சிஸ் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு +2 சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கணும். அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வந்துட்டு +2 வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியேட்டர் டெக்னீஷியன் வந்துட்டு 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளமும் 15,000 ரூபாய் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும், லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வேலிடாக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் பார்த்துக்கோங்க. மாத சம்பளம் 15,000 ரூபாய் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு லிஃப்ட் மெக்கானிக், லிஃப்ட்டை சரி பண்ணுறவங்க, இதுக்கான வேக்கன்சி 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 2 years வந்துட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். எதுலன்னா எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு ஏசி மெக்கானிக், அது வந்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சி. இதுவுமே 2 years ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா சைட்டோ டெக், அதுக்கு ஒரு வேக்கன்சிஸு. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதாவது சைட்டோ பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்டி டெக் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, அதாவது ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். மாத சம்பளம் 15,000 ரூபாய் அவங்க வந்துட்டு வழங்கப்படுறாங்க. அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான். ஓகேங்களா, பயப்பட தேவையில்ல. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், அது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரப்பியில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரி 3 years கோர்ஸாக இருக்கணும். 6 month நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னா until 1997. அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 4 years கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 6 month இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்மகிஸ்ட், அதுக்கு வந்து 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்மசியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி, பார்மசியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இல்லைன்னா PharmD கூட பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் ஒர்க்கர், இந்த சோஷியல் ஒர்க்கருக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், அந்த டிகிரியோட MSW அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பாய்லர் மெக்கானிக், இது வந்துட்டு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்,
கெமிக்கல், பவர் பிளான்ட், ப்ரொடக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியரிங் டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹவுஸ் கீப்பர். இதுக்கு வந்துட்டு 2 போஸ்ட்டு. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15,000 ரூபாய் சம்பளம் இதுக்கு. அடுத்தது என்னென்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனி டிகிரி முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப் ரைட்டிங் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். சீனியர் கிரேடில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போத் 2மே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஐடி கோஆர்டினேட்டர் போஸ்ட், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் இந்த ஸ்ட்ரீமில். இசிஇ, ஐடி, சிஎஸ், பிஎஸ்சி இல்லை சிஎஸ், பிசிஏ இது வேணாலும். இதுக்கான சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பிளட் பேங்க் கவுன்சிலர், ரத்த வங்கி ஆலோசகர். இதுக்கு வந்துட்டு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிசியாலஜியில் மெடிக்கல் சைக்காலஜியில் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு அனிஸ்தீசியா டெக்னீஷியன். இதுக்கு வந்து 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க இல்லையா +2 அதில் வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அது படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓகேங்களா இது படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த 2ல் ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸு அனிஸ்தீசியா டெக்னீஷியனில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளமும் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ரேடியோகிராஃபர் போஸ்ட். இதுக்குமே வந்துட்டு 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ரேடியோ டயக்னாலிசிஸ் டெக்னீஷியனில் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். இதுக்கான மாத சம்பளம் 15,000 ரூபாய் அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட். இதுக்கு வந்து 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் கல்வி தகுதி என்னன்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க கல்வி தகுதியாக வச்சுருக்காங்க. 15,000 ரூபாய் இதுக்குமே மாத சம்பளம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரீஷியன். இதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கல்வி தகுதி என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்எஸ்எல்சியில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதாச்சும் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னென்னா எலக்ட்ரீஷியன் இல்லை ஒயர்மேன் அதில் வந்துட்டு நீங்கள் என்டிசி சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு அதில் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட் இருப்பீங்க. இதுக்கான மாத சம்பளமும் 15,000 ரூபாய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்துட்டு 2 போஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 12,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு ஃபீமேலு மேல் நர்சிங் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 27 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதும். MPHW கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் 1 இயர் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளமும் 12,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு குக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 12,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு பார்பர். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சி. இதுலேயுமே வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 12,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு தோபிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 வேக்கன்சிஸ். இதுக்குமே எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். மாத சம்பளம் 12,000 ரூபாய். ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய போஸ்ட் வேக்கன்சிஸ். இதில் வந்துட்டு வயது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதில் மேலே இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்குமே 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா சூப்பர்வைசர் போஸ்ட். இதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் வித் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. NCCயில் B லைசன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 15,000 ரூபாய்.
நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஹவுஸ் கீப்பிங். அதுக்கு வந்துட்டு 100 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணால் போதும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 10,250 ரூபா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு செக்யூரிட்டி போஸ்ட். இதுக்கு வந்துட்டு 45 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணால் போதும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், மாத சம்பளம் 10,250 ரூபா அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணால் போதும், அண்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுக்கான மாத சம்பளம் 10,250 ரூபா அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு சானிட்டரி ஒர்க்கர். இதுக்கு வந்துட்டு 5 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணால் போதும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,200 ரூபா மாத சம்பளம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் 40 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? நீங்கள் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட், SSLC, HSC சர்டிஃபிகேட். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணாவே போதும். ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸோடைய ப்ரூஃப். 10th 12th டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோடைய ப்ரூஃப், லைக் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அது 3மே இல்லை அப்படின்னா கேஸ் பில்லு, EB பில்லுலாம் கட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரெசிப்ட் கூட போதும். நெக்ஸ்ட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்துட்டு முழுக்க டெம்ப்ரரி, பர்மனெண்ட் ஆக்கப்படாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்துட்டு நீங்கள் எழுதியிருக்கணும். இது வந்துட்டு 11 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய ஒர்க் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த 11 மாதம் எண்டிங்கில் வந்துட்டு ரினியூவல் பண்ணிக்கலாம். அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 11 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொல்லியிருந்தேன். அப்போ எந்த முகவரிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், போஸ்ட்டு கொரியரில் அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு இது தான். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. TN Jobs சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.